சென்னை மதுரவாயலில் கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் பயங்கர தீ விபத்து நேரிட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? வணக்கம். சென்னை மதுரவாயில் அருகே கார் உதிரி பாகங்கள், டயர், செட் உள்ளிட்ட அமைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை மதுரவாயில் மேட்டுக்குப்பம் பிரதான சாலையில தனியாருக்கு சொந்தமான கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய குடோன் என்பது ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் எதிர்பாராத விதமாக இன்று காலை தற்போது தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீயானது மலமளவென பரவி அருகே உள்ள 4க்கும் மேற்பட்ட உரக்கடை, கார் செட் அமைக்கும் கடை, அதே போன்று டயர் கடை என 4க்கும் மேற்பட்ட கடைகளில் தீ விபத்தானது பரவி தற்போது பயங்கர தீ விபத்தாக இந்த பகுதியில் காட்சியளித்து வரக்கூடிய காட்சியை காண முடிகிறது. அது மட்டுமின்றி காலையிலே ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து என்பது பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்து மலமளவென பரவி கரும்புகைகள் அதிக அளவு விண்ணை மூட்டும் அளவு பரவியதால் இந்த பகுதி முழுவதும் வெறும் புகை மூட்டமாக காட்சியளித்து வருகிறது. இதனால் அருகே உள்ள குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் என பல்வேறு பகுதிகளில் புகை சூழ்ந்து பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தீ ஏற்பட்டு அரை மணி நேரம் மேலாவதால் அருகே உள்ள மதுரவாயில், நெற்குன்றம், மிருகம்பாக்கம், அதே போன்று கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வரக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தீயானது பரவி தொடர்ந்து எரிந்து வருவதால் தீயை கட்டுக்குள் வர முடியாமல் போராடி கொண்டு வரக்கூடிய சூழல் என்பதும் இந்த பகுதியில் நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து மதுரவாயில் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் அறிக்கை என்பது தெரிவித்திருக்கிறது. திடீரென எதிர்பாராத விதமாக இந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் சேதாரம் என்பதும் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அருகே மின்வாரிய அலுவலகம் இருப்பதால மின்வாரிய அலுவலகத்திற்கு அருகே உள்ள இடங்களில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதால இந்த பகுதியில சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 4க்கும் மேற்பட்ட குடோன் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக போலீசார், மதுரவாயில் தீயணைப்பு போலீசார் தொடர்ந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.